தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. அரசாங்கம் ஒரு பிரம்மாண்டமான கடன் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த திட்டம் உண்மையிலேயே விவசாயிகளோட வாழ்க்கைய மாத்துமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 16,100 கோடி ரூபா. அடேங்கப்பா, இந்த வருஷத்துக்கான பயிர்க்கடன் இலக்கு இதுதான்னு அரசாங்கம் சொல்லிருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய தொகைய விவசாயிகளுக்கு கடனா கொடுக்க போறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய அமௌண்ட் இது. சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க ஒரு 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, இந்த அறிவிப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்? ரெண்டாவது, இதனால யாருக்கெல்லாம் லாபம்? மூணாவது, இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது? கடைசியா, இது நிஜமாவே உதவியா இல்ல அரசியலான அலசலாம். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த அறிவிப்புல அப்படி என்ன ஸ்பெஷல்? அரசாங்கத்தோட டார்கெட் என்ன? விஷயம் இதுதான். தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த வருஷத்துக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமா சரியா 16,100 கோடி ரூபாய பயிர்க்கடனா குடுக்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இந்த 16,100 கோடிங்கிறது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷங்களோட ஒப்பிடும்போது இது ஒரு பெரிய ஜம்ப். இதுலேருந்து என்ன தெரியுது? அரசாங்கம் இந்த தடவை விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அச்சா, ஒரு நிமிஷம். பயிர்க்கடன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். விவசாயிகள் சாகுபடி பண்றதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா? அதாவது விதை வாங்கணும், உரம் வாங்கணும், பூச்சி மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகளுக்காக அரசாங்கம் கொடுக்கற பண உதவிதான் இந்த பயிர்க்கடன். இதனால அவங்க விவசாய வேலைய எந்த தடங்களும் இல்லாம பார்க்க முடியும். ஓகே, இவ்ளோ பெரிய தொகை யாருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? யாருக்கெல்லாம் இதுல முன்னுரிமை கொடுக்க போறாங்க? வாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாங்க. குறிப்பா நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முதல் முன்னுரிமை. அவங்கள தொடர்ந்து சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் தராங்க. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு சங்கத்துல இப்பதான் புதுசா சேர்றவங்க, அப்புறம் இதுவரைக்கும் லோனே வாங்காத முதல் முறை விண்ணப்பதாரர்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப் எல்லாம் நடத்தி உடனே லோன் கொடுக்க ஏற்பாடு பண்றாங்களாம். இந்த திட்டத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வெறும் பயிர் சாகுபடியோட நிக்கல. இனிமே கால்நடை வளர்ப்பு, ஏன் மீன்பிடி தொழில் செய்றவங்களுக்கு கூட இந்த கடன் உதவியை விரிவுபடுத்த போறாங்களாம். சரி, இப்போ ஒரு விவசாயிக்கு இந்த லோன் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இதை வாங்குறதுக்கான ப்ராசஸ் என்ன? இதுக்கான வழிமுறை ரொம்பவே சிம்பிள்ங்க. விவசாயிகள் அவங்க ஏரியாவில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு, அதாவது PACCSக்கு போகணும். அங்க தேவையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணா போதும். எந்த தாமதமும் இல்லாம வேகமா கடன் கிடைக்கிறதுக்காக ஆன்லைன் வசதிகளையும் நல்லாவே மேம்படுத்தியிருக்காங்களாம். இந்த திட்டத்தோட ஹைலைட்டே, அதாவது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இப்ப நான் சொல்ல போறதுதான். இந்த கடனுக்கு வட்டியே கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இது ஒரு வட்டி இல்லாத கடன் திட்டம். அதனாலதான் விவசாயிகள் மத்தியில இது எப்போதுமே ரொம்ப பாப்புலர். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அறிவிப்பு உண்மையிலேயே விவசாயிகளுக்கு உதவணுங்கிற நோக்கத்துல வந்ததா, இல்ல இது ஒரு தேர்தல் கால அரசியலா? இதுல இருக்கிற 2 பக்கத்து பார்வைகளையும் நம்ம பார்க்கலாம். இத நாம 2 விதமா பார்க்கலாம். ஒரு பக்கம் இது விவசாயிகளுக்கு ரொம்பவே தேவையான நேரத்துல கிடைச்ச ஒரு பெரிய உதவி. சாகுபடி சீசன்ல கையில பணம் இருந்தாதானே எல்லாம் பண்ண முடியும். இன்னொரு பக்கம், கரெக்டா தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பு வர்றதால இது விவசாயிகளோட வாக்குகளை கவர்றதுக்கான ஒரு அரசியல் உத்தின்னு ஒரு தரப்புல பேசப்படுது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இதோட பலன் என்னவோ ஒண்ணுதான். மாநிலம் முழுக்க லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நேரடியா பண உதவி கிடைக்க போகுது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விவரணையை முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கடன் இலக்கு வச்சு அதை நிறைவேற்றது மட்டுமே நம்ம மாநிலத்தோட விவசாயத்தோட எதிர்காலத்தை பாதுகாத்திடுமா? இல்ல இதைத் தாண்டி இன்னும் ஆழமான நிரந்தரமான மாற்றங்கள் தேவைப்படுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.